அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? நம்ம செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் இவங்க மேல லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருக்கு. ட்ரிபிலிகன் போலீசார் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3:30 4 மணிக்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ வெளியிட்டிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு நபர் தேடப்படக்கூடிய ஒரு நபர் வெளிநாடு தப்பிச்சு போக முடியாம இருக்கிறதுக்கோ, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவுக்குள்ள வர முடியாம இருக்கிறதுக்கோ செய்யக்கூடியது தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி போட்டோ, இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது இல்லாம துறைமுகங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இத மாதிரி ஒரு நபர் அங்க வந்தாருன்னா புடிச்சு உட்கார வச்சிருங்க, எங்கேயும் அனுப்பிச்சிடாதீங்க. நாங்க புடிச்சு உட்கார வச்சுட்டு எங்களுக்கு செய்தி சொல்லுங்க, மத்தத வந்து நாங்க சங்கதியை பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ். ஏன் ட்ரிபிலிகன் போலீசார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கதான் இந்த பேரம் பேசின வழக்கு இருக்குல்ல, தாவேகா எம்எல்ஏ அவங்கள விலைக்கு வாங்குற அந்த வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு பதியப்பட்டது அப்படின்னா ட்ரிபிலிகன் போலீசார் தான். சோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்க தானே. சோ அவங்க இன்னைக்கு காலையில தான் கரூர் போயிட்டு நம்ம செந்தில் பாலாஜியோடைய இந்த தவ புதல்வர்களை பெத்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க சொல்றேன். சோ அவங்கள பார்த்து சம்மன் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணாங்க. போயிட்டு செந்தில் பாலாஜியோடைய உண்மையான பேர் வேற. சோ அவர் உங்க பையன் தானா? ஆமாங்க. அசோக் குமார் உங்க பையன் தானா? ஆமா அப்படின்னு அந்த அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்க சம்மன் இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மனை கொடுத்திருக்காங்க. வர திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில சம்மன் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. உடனே உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம். செந்தில் பாலாஜி, அசோக் குமார் அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் கிடையாதா? அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்களாம் இல்லையா? அங்க போய் லுக் அவுட் நோட்டீஸ், அங்க போய் சம்மனை இஷ்யூ பண்ணாம ஏன்பா அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கும் குடும்பம் இருக்கு, அசோக் குமாருக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் கூட இருக்கா, தனியா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. சோ அதனால காவல்துறைக்கே தெரியாதனால உங்க குடும்பம் எங்க இருக்கு, என்ன கதியில இருக்கு, ஏன்னா நிறைய இதுல சிக்கல்னு சொல்றாங்க. சோ என்ன கதியில இருக்கு அப்படின்னு தெரியாதனால காவல்துறையே போயிட்டு அப்பா அம்மா கரூர்ல தானே இருக்காங்க, அந்த வீடு கூட நான் காட்டுறேன் பாருங்க, அந்த வீட்டுல தான் இருக்காங்க. சோ அங்க போயிட்டு இன்னைக்கு காலையில சம்மன் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணாங்க. இஷ்யூ பண்ண உடனே இந்த 2 தந்திரவாதிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். சம்மனுக்கு நாங்க வந்து ஆஜர் ஆயிடுவோமா, எங்களை பத்தி தெரியாதா, என் தம்பியை பத்தி தெரியுமா, அவெல்லாம் அமலாக்கத்துறை கண்ணிலேயே விரல விட்டு அப்படியே விளையாண்டவன். 2 வருஷம் தப்பிச்சு போயிருந்தான். 2 வருஷமா சம்மன் இஷ்யூ பண்ணி சம்மனுக்கு ஆஜராகாம டாட்டா காட்டினான். அப்படிங்கிறப்போ உங்க சம்மனுக்குலாம் நாங்க ஆஜர் ஆயிடுவோமா அப்படிங்கிற அந்த கெத்தும் தெனாவட்டும் செந்தில் பாலாஜிக்கு வந்துருக்கும்ல. 2 வருஷம் அண்ணன் தம்பி சேர்ந்து அமலாக்கத்துறை கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க தானே. அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து ஆஜர் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கெத்து வந்திருக்கும்ல. என்ன பிளான் போட்டுட்டு அந்த கெத்தோட அவங்க இருக்கிறது அப்படின்னா, வெளிநாடு போயிடலாம், விமானம் மூலமா ஏதாவது ஒரு நாட்டுல போய் தங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா கப்பல் மூலமா எங்கேயாவது போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெத்துல தான் இத மாதிரி ஆட்டம் அப்படிங்கறது போடுறது. சோ அதுக்காக தான் நீங்க எந்த தைரியத்துல இருக்கீங்க, என்ன சம்மன் இஷ்யூ பண்ணாலும் எந்த தைரியத்துல இருக்கீங்க, இந்த ஏவா வேலு மாதிரி கடைசி நேரத்துல சிங்கப்பூர் போயிடலாம் அப்படின்னு தானே இருக்கீங்க. சோ அதை நாங்க தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில சம்மன் இஷ்யூ பண்றாங்க. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்துட்டு லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. சோ இனிமே செந்தில் பாலாஜியும் அவங்க அசோக் குமாரும் எங்கேயாவது தப்பிச்சு போலாம் அப்படின்னு துறைமுகத்துக்கோ இல்ல ஏர்போர்ட்டுக்கோ போனாங்க அப்படின்னா, அங்க இருக்கவங்க இவங்களுடைய போட்டோஸ், இவங்களுடைய டீட்டெயிலாம் வச்சு பிடிச்சி உட்கார வச்சுட்டு இதை மாதிரி இங்க வந்திருக்காங்க, வந்து தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அதை மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்க மாட்டாரு. வேற ஏதாவது ஒருவேளை இந்நேரம் அசோக் குமாரும் செந்தில் பாலாஜிக்கும் வெளிநாடுக்கு போயிருந்தா போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 நாளா அவங்களை தேடுற வேலை அப்படிங்கறத காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால லுக் அவுட் நோட்டீஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி வெளியில போயிருந்தாலும் போயிருக்கலாம். இல்ல உள்ளதான் இருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஜேபி காலு இருக்கவே இருக்கு, பிஜேபி காலு சுத்தமான காலு, அங்க போய் விழுந்துருவாங்க. நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போய் எங்கேயாவது யாரையாவது சந்திச்சு காலில் விடுற வேலை அப்படிங்கிறத இந்த செந்தில் பாலாஜியும் இந்த அசோக் குமாரும் அவங்க லிங்க் வச்சு இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இந்தியா முழுக்க பிளாஷ் நியூஸுங்க. இப்ப எப்படி அனிதா ராதாகிருஷ்ணனை சும்மா கைது பண்ணி ஒரு ஆட்டம் காட்டினதுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பரபரப்பா போச்சு, பெரிய விஷயமா போச்சு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நபருடைய நியூஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பரபரப்பான நியூஸ். ஆனா செந்தில் பாலாஜி, அசோக் குமாரை கைது பண்ணி காவல்துறை உள்ள வைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பிளாஷ் நியூஸ். ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி பத்தி தெரியும். அமலாக்கத்துறை சந்தோஷப்படுவாங்க, எங்களால பண்ண முடியலப்பா, அந்த அசோக் குமாரை தூக்கி எங்களால உள்ள வைக்க முடியலப்பா. ஆனா செந்தில் பாலாஜி அவங்க அண்ணனையும் சேர்த்து நீங்க உள்ள வச்சிட்டீங்களப்பா தமிழ்நாட்டு காவல்துறை, பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு அமலாக்கத்துறை கொண்டாடுவாங்க. ஏன்னா 2 வருஷமா அவங்களால செய்ய முடியல, இன்னும் போராடிட்டு இருக்காங்க இந்த செந்தில் பாலாஜியை திரும்ப உள்ள தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு நபரை பத்தி இந்த வீடியோல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தீப் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து நம்ம வந்து தாவேகாவுல வந்து சேரக்கூடிய மத்த கட்சி நிர்வாகிகள் அவங்கள பத்தி எல்லாம் பெருசா பேசுறது கிடையாது. அவங்க அரசியலுக்காக சேர்றாங்க அப்படின்னு கடந்து தான் போறோம். பட் ஏன் இந்த சந்தீப் ஆனந்த பத்தி பேசுறோம் அப்படின்னா,
இவரு திமுகவுடைய முக்கிய புள்ளி, கேஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுகவுடைய கேஷியர். எப்படி ஏவாவேலுலாம் சொல்றோம், ஏவாவேலுக்குலாம் இவர் அண்ணன், பணத்தின்னு கொட்டை போட்டவர், அந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சிருக்கக்கூடிய இவர். இந்த செந்தில் பாலாஜிக்குலாம் அண்ணன், அந்த அளவுக்கு கேஷியரா இருந்த நபர் இந்த ஜெகத் ரட்சகன். சொல்ல போனா இணை அமைச்சரா திமுக இவரை வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். 2009 to 13 காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து இணை அமைச்சரா இருந்தவர். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ரொம்ப பெரிய கையி. அவருடைய மகன் வந்து இன்னைக்கு தாவேக அரசுல சேர்ந்திருக்காரு. ஒருவேளை கைதுக்கு பயந்து, வழக்குகளுக்கு பயந்து வந்து சேர்ந்திருக்காரா அப்படின்னு தெரியல. உடனே நீங்க கேட்டுறாதீங்க, என்னப்பா ஜெகத் ரட்சகனா உங்க மகன் மேல எல்லாம் வழக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு. அவங்க சம்பாதிக்காத சொத்தே கிடையாது. ஸ்ரீலங்காவில் மட்டும் 2024 இல்ல 3 காலகட்டத்தில் நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவில் மட்டும் இந்த ஜெகத் ரட்சகன் வந்து 25,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆச்சு. அந்த டைம்ல அமலாக்கத்துறை ரைடுலாம் நடந்துட்டு இருந்தது. இவரு தொடர்புடைய காலேஜ், ஸ்கூலு, பல இடங்கள்ல ரைடுலாம் நடந்துட்டு இருந்தது. அப்ப கூட ஒரு செய்தி வெளியாச்சு, பணம் காலேஜுக்குள்ள இருந்திருக்கு, அமலாக்கத்துறை வராங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பயந்து கொண்டு போயிட்டு இந்த பெணம்லாம் இந்த மார்ச்சுரியில வைப்பாங்கல்ல, இந்த டிராவு மாதிரி இழுப்பாங்களே, படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, உள்ள ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்கல்ல. சோ அதுக்குள்ள பணத்தை வச்சிருந்தாரு இந்த ஜெகத் ரட்சகன், அமலாக்கத்துறைக்கு பயந்து தப்பிக்கிறதுக்காக அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாச்சு. சோ அந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேலேயே, ஜெகத் ரட்சகன் மேலேயும் சரி, அவங்களுடைய மகன் சந்தீப் ஆனந்த் மேலையும் சரி வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுக்கு பயந்து இங்க வந்து தாவேகாவுல தஞ்சம் அடைஞ்சிருக்காரா, என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. நான் சிம்பிளா சொல்றேன், ஜெகத் ரட்சகன்னா எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பண முதலைக்கெல்லாம் முதலை அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா இவருடைய சொத்துகள் நமக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்ரீ பாலாஜி செவிலியர் கல்லூரி சென்னையில இருக்கு, ஸ்ரீ பாலாஜி பிசியோதெரபி கல்லூரி சென்னையில இருக்கு, பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா சென்னையில இருக்கு, பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில இருக்கு, ஸ்ரீ பாலாஜி மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னையில இருக்கு, பாரத் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னையில இருக்கு, ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ கல்லூரி நிறுவனம் புதுச்சேரியில இருக்கு, ஸ்ரீ பாலாஜி பல் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னையில இருக்கு. சோ இதே மாதிரி நம்ம இவருக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அந்த டைம்ல எனக்கு வந்த ஞாபகம் சொல்றேன், இவருக்கு மட்டும் சொந்தமா 70 நிறுவனம் இருக்கு அப்படின்னு நான் பேசினதான் ஞாபகம் 2023 காலகட்டத்துல. சோ அப்பதான் ஸ்ரீலங்காவில் ஒரு நிறுவனத்துக்கிட்ட, ஒரு துறைமுகத்துல வந்து 25,000 கோடி இந்த ஜெகத் ரட்சகன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாச்சு. ஸோ ஸ்ரீலங்காவில் மட்டுமே 25,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்றப்போ ரொம்ப சாதாரணமா இருந்த நபர், இந்த ஏவாவேலு மாதிரி ஒண்ணுமே இல்லாத இருந்த நபர் தான். பட் அவருக்கு இவ்வளவு சொத்து இருந்தது அப்படிங்கிற விஷயம் அப்போ எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ இப்போ அவருடைய மகன், அவ்வளவு பெரிய திமுகவுக்கு அவ்வளவு பெரிய கேஷியரா இருந்த அவருடைய மகன் வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறது. ஒருவேளை அரசியல் ஈடுபாட்டுல வந்து இணைஞ்சிருக்காரா, இல்ல வழக்குக்கு பயந்து, கைதுக்கு பயந்து வந்து இணைஞ்சிருக்காரா அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.